ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பண்ணக்கூடிய அந்த வேலையினால ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க ரெண்டு பேருமே. பட் இருந்தாலும் எதிர்பார்க்காத வகையில் காலம் மறுபடியும் அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்க்குது. ஒரு மிலிட்ரி கேம்புக்காக நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி கேம்புக்கு போயிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதோடய போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அப்போ உடனே நம்ம ஹீரோயினோட துப்பட்டா கீழே பறந்து போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஹீரோவும் எடுத்து அவகிட்ட வந்து கொடுப்பான். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் அவளோட ஆட்களையும் அந்த மிலிட்ரி கேம்புக்கு கூட்டு போயிடுறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி கை தட்டி ஆரவாரமா வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் மாலெல்லாம் கூட போடுறாங்க. ஆனா கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான், பாய்ஸ்க்கு கிடையாது. இதனால அவங்களும் ஒரு மாதிரி அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டு பையன் இருக்கான்ல, அதான் இப்போ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரா மாறி இருப்பான் திருந்தி. இவனோட பேரை நம்ம கிம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் ஒரு நர்ஸையும் வந்து மீட் பண்றான். அவங்களுக்கு அடையாளமே தெரியல. உடனே அவனும் சொல்றான், மேடம் என்ன அடையாளம் தெரியலையா, அதான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தெல்லாம் கூட ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா டேய் நீ யாரா அந்த திட்டு பையன்? ஆமா மேடம், இப்போ நான் திட்டுன்னு சொல்லாதீங்க, நானா திருந்தி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரா மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா இது உனக்கு வந்த வாழ்வு, பரவாயில்ல திருந்தினா சரி அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பான். ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கேமராவை எடுத்துட்டு, இங்க பாருப்பா, எங்க மிலிட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க இருக்கக்கூடிய எதையுமே போட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, ஓகேவா, இந்த கேமராவை தூக்கி உள்ள வை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் அந்த பக்கமாக தான் கிராஸ் ஆகி போவா. இருந்தாலும் நம்ம ஹீரோயினை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரியே போறான். ஹீரோயினுக்குனா ஒண்ணுமே புரியல, என்ன இது, என்ன அடையாளம் தெரியுதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறானா, ரொம்ப பண்றான் அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே தனியா ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை ஃபேஸ் பண்ண முடியாம அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மெடிக்கல் கேம்ப் முடிகிற வரைக்கும் நான் எப்படி தான் இவளை ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பான்ல, அந்த பாக்ஸை நம்ம யூன் வந்து டியாங்குக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா. அதனால இப்போ அந்த பாக்ஸை நம்ம ஹீரோ போயிட்டு டியாங்கு கிட்டே கொடுக்குறான். ஆனா அவன் பார்த்துட்டு என்னால இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, ஒருவேளை உள்ள பாம் கீதை வச்சிருந்தானா நான் அவளை பார்க்காம இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே தான் அவன் அந்த பார்சலை ஓப்பன் பண்றான். பார்த்தா அதுல இவனுக்கு பிடிச்ச மாதிரி சில பொருட்களை கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒரு லெட்டரும் இருக்கும். அந்த லெட்டர்ல நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் பட்டுக்குட்டி செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் எழுதியிருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா எதுக்காக இவன் இவனை வந்து மீட் பண்ணாம இருக்கான் அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம டியாங் இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவ என்னை பார்க்கறதுக்காக வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா இவனை தான் காட்டுறாங்க. இவன் வந்து அவளோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் அந்த இடத்துக்கு போக போறேன் அப்படின்ட்டு. ஒருவேளை நம்ம டியாங் இப்போ கேம்ப்ல இருக்கான்ல, அந்த இடத்துக்கு தான் போறேன்னு சொல்றா போல. சோ இதை பார்த்துட்டு அவளோட அப்பாவும் சொல்றாரு, நான் எத்தனை தடவை தான் உனக்கு சொல்றது, நீலாம் அவனை போய் பார்க்க கூடாது, நான் சொன்ன ஆள் தான் நீ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல டியாங் வந்து உண்மையாவே ஒரு நல்ல சோல்ஜர், நான் அவனை தான் லவ் பண்ணுவேன், இதுல ஏதாவது நீங்க மறுபடியும் ப்ராப்ளம் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா இருப்பேன்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்துட்டு இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ்ல ஒரு நல்ல சோல்ஜர், நம்ம டியாங்கும் நல்ல சோல்ஜர் தான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து ஹீரோவை தான் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இவளுக்கு அதுல விருப்பமே கிடையாது. ஏன்னா அவளுக்கு பிடிச்சிருக்க ஆள் வந்து டியாங் தான். ஸோ அதனால நான் டியாங் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதனால தான் இவளோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் பண்ணியிருப்பாரு போல. அந்த ரீசனால தான் நம்ம டியாங்கும் வந்து அதிகமாக இவளை பார்க்கறதே நிறுத்திருப்பான். அப்படியே இவங்க பிரேக்கப்பும் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் நம்ம டியாங் மேல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் இவனுக்கு குறையவே இல்லை. அதனால தான் நான் என்ன ஆனாலும் அவனை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் முடிவா சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ வந்துட்டு அந்த மிலிட்ரி கேம்ப்ல இருக்கும்போது அங்க பக்கத்திலே இன்னொரு நாடு இருக்கும்ல, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே ஒரு மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே ரொம்ப வறுமையில் இருக்கிறதுனால சரியா சாப்பாடு கூட கிடைக்காது. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஏதோ துருப்பிடிச்ச இரும்பு எடுத்து அதை வந்து சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் உடனே அந்த குழந்தைகிட்ட ஓடி போயிட்டு, இல்ல இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து கெட்டது, இந்த வேணா சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சாக்லேட்டை கொடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு அவகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கும் சாக்லேட் வேணும் எங்களுக்கும் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கடத்துல இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, உங்களால கொடுக்க முடிஞ்சுன்னா எல்லா குழந்தைக்கும் கொடுங்க, இப்படி ஒரு குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் இப்படிதான் வந்து கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட மொழியில ஏதோ நம்ம ஹீரோ பேசி அவங்களை அங்கிருந்து அனுப்பி வச்சிருவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்பா, ஆமா அந்த குழந்தைங்க கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க இருந்து போங்க இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. ஏன் அப்படிலாம் போய் பேசிட்டு இருக்கீங்க, சும்மா என்ன வச்சு கலாச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து நடந்து போலான்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி கரெக்ட்னு சவுண்ட் கேட்குது அவளோட ஸ்டெப்ல இருந்து. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், ஒரு நிமிஷம் நகராத, அப்படியே இரு, அந்த இடத்துல ஒரு அணுகுண்டு இருக்கு, நீ காலை எடுத்தினா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என்ன இப்படி சொல்ற, சரி எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க கொஞ்சம் பதற்றப்பட்டு காலை மட்டும் எடுத்துடாதீங்க, எனக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எப்படின்னு தெரியாது, என்னோட டீம்ல இருக்கக்கூடிய சில எக்ஸ்பர்ட்ஸை தான் நான் கூப்பிடணும், ஆனா அது வரைக்கும் காலை மட்டும் எடுத்துடாதீங்க, சரி ஓகே ஓகே நான் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பயந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம இது ஏதோ பழமையான ஒரு பாமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எடுக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க் தான், அதனால நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட காலை எடுத்துருங்க, நான் அந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேணும்னே நம்ம ஹீரோயினோட காலை தள்ளி அப்படியே அந்த இடத்துல அவனோட காலை வச்சுக்கிறான்.
இப்போ எதுக்காக நீங்க எனக்கு பதிலா இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க? அதுவா நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன், இந்த பாம்பை எடுக்கிறதுக்கு வழியே கிடையாது, நம்ம யாரோ ஒருத்தங்க செத்து தான் ஆகணும், அது நானா இருந்துட்டு போறேன், எனக்காக நீங்க எதுக்காக சாகணும், ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் அப்படியே தடுமாறி கீழே விழுவாங்க. ஐயோ பாம்பு வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ போய் சொல்லியிருக்கான், இது உண்மையான பாம்பே கிடையாது. ஏன் என்கிட்ட இப்படி போய் சொன்னீங்க, நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டா. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கும் புரியுது அவன் காமெடியா சொன்னதும் எந்த அளவுக்கு கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான், என்ன மன்னிச்சிரு, எது சீரியஸான காமெடி எது தமாஷான காமெடின்னு எனக்கு தெரியாது, என் ஆளுங்க கூட இருந்து நான் கொஞ்சம் அந்த மாதிரி மாறிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் ஹீரோயினும் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து இந்த கொரியாவோட நேஷனல் ஆந்தம் அப்படியே அங்கே ப்ளே ஆகும். உடனே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு நின்று சல்யூட் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமா திருப்பி நிற்க வைக்கிறான். அந்த நேரத்தில் மறுபடியும் அவகிட்ட சொல்றான், உன்னை பார்த்ததுல எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் அவளுக்கும் தெரியுது, என்னடா இது நம்ம வந்ததுலேருந்து கண்டுக்காத மாதிரி இருந்தா நினைச்சோம், பார்த்தா நான் வந்தது நினைச்ச பையன் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. இந்த மெடிக்கல் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி அவங்களோட கேம்ப் அடிச்சு அந்த இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவளோட லேடி டாக்டர்ஸும் எந்திரிச்சு அப்படியே அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சோல்ஜர்ஸ் எல்லாருமே காலையில் ஒரு மாதிரி வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அதுவும் மேலே ட்ரெஸ் கூட போடாம ஒரு மாதிரி அவங்களோட ஃபிசிக்கை காட்டி போயிட்டு இருப்பாங்களா, அதனாலேயே நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வலிஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பக்கமாக வந்துட்டு ஆமா என்ன சீக்கிரமா எந்திரிச்சிங்க போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேய் நான் ஓடுறேன் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தமாக கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அந்த பாடியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கே கடுப்பாயிருது. அதனால அவனோட சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்றான், ஓகேடா இன்னைக்கு நீங்க வாக்கிங் பண்ணது போதும், மறுபடியும் கேம்புக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுங்களும் போயிடுறானுங்க. அப்போ நம்ம ஹீரோயின் முறைச்சு பார்த்துட்டு இருப்பான், நாங்க பார்த்தா இவனுக்கு என்ன அப்படின்ட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் கேம்ப் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கானுங்க வந்து அவங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாஃப் கிட்ட போகாம நம்ம ஹீரோயின்ட்டே வராங்க. ஏன்னா அவ தானே அழகா இருக்கா, என்னோட பிளட்டை ஃபர்ஸ்ட் எடுங்க என்னோட பிளட்டை ஃபர்ஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து நிற்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த பக்கமாக வருவானா, உடனே அவனை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறா. அதுக்கப்புறம் அவனோட பிளட் எடுக்கிறதுக்காக அந்த கை எல்லாத்தையுமே அப்படியே கட்டிட்டு அப்படியே இந்த நரம்பு தெரியும்ல அதை பார்த்து தான் அவங்க ஊசியை குத்துவாங்க. ஸோ அதுக்காக நரம்பு தேடிட்டு இருக்கா. ஆனால் அவனுக்கு நரம்பே தெரிய மாட்டேங்குது. என்ன இந்த நரம்பு இங்கே தானே எங்கேயோ இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ இதோ இங்கே குத்து அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி குத்தி விட்டுறான். அவளுக்குனா ஒன்றுமே புரியல, டே என்னடா பொசுக்குன்னு குத்தி விட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட வலிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து முடிச்சிடறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, என்னடா அது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வர அந்த இடத்த நோக்கி இவங்க எல்லாருமே வேன்ல போறாங்க. ஸோ போய் பார்க்கும்போது தான் தெரியுது மலையிலேருந்து வந்துட்டு இருந்த ஒரு ட்ரக் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுந்து கீழே விழுந்துச்சு போல. ஸோ உடனே இவங்களும் போயிட்டு யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா யாருமே உயிரோடு இல்லை. ஒரே ஒருத்தன் டிரைவர் இறந்து போய் கிடக்குறான். பட் இருந்தாலும் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கான். டேய் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன் பாயிண்ட்ல பிடிக்கும்போது இல்லை நான் நல்லா வந்தா என்ன சுற்றாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ட்ரக்கை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ உயிரோட இருந்தால அவன் பார்த்தீங்கன்னா கன்னை வெளியே எடுக்கிறான். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அலர்ட்டா இருந்ததுனால அவன் அடிச்சு அந்த கன்னை வாங்கிடுறான். ஸோ அப்புறம் அந்த வேனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கன் எல்லாமே இருக்குது. இவங்க எல்லாருமே இல்லீகலாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவனுங்க வந்து வேற நாட்டை சேர்ந்தவங்க தானே. ஸோ அதனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இவங்கள ஒப்படைச்சிடுறாங்க. அவங்களும் வந்து அந்த கன்ஸ் அதுக்கப்புறம் உயிரோட இருந்தாலும் ஒருத்தன் அவனையும் கூட்டு போறாங்க. ஸோ உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம டியாங் கிட்ட ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான், நம்ம இப்போ சில பேரை பிடிச்சா அந்த நாட்டு போலீஸ் கிட்டே ஒப்படைச்சோம்ல, இந்த விஷயத்தை போயிட்டு நான் நம்மளோட ஹெட் கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது கரெக்டாக நம்ம டியாங் கிட்ட ஹீரோயின் வந்து கேட்குறா, நீங்க யூஸ் பண்றீங்களா ஒரு வைஃபை, அந்த வைஃபையோட பாஸ்வேர்டு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது மன்னிக்கணும் மேடம் நாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அதான் ரூல்ஸும் கூட, நாங்க மட்டும் தான் அந்த வைஃபை யூஸ் பண்ண முடியும், வேணும்னா நீங்க என் பாஸ் கூட போங்களேன், அவர் இப்போ கொஞ்சம் சிட்டி சைடு தான் போறாரு, அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு நெட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அவளை கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தீவுல ஏதோ ஒன்று தெரியுது, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அது எனக்கும் தெரியல, ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சும்மா சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி இவங்க சிட்டி சைடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல வந்துட்டு டேனியல் அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அவன் இல்லை, ஆனா அவனுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இவன் வந்துட்டு டேனியலோட ஒய்ஃப் போல. ஆக்சுவலா நம்ம இவ்வளவு ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம், அந்த கன்னை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட காட்டிட்டு இருந்திருப்பா ஒரு பார்ல வாங்கி. ஸோ இப்போ இவகிட்ட கேட்டுட்டு இருக்கான் டேனியல் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் வெளியே போயிருக்கான், இப்போ உங்களுக்கு என்ன வேணும், அது ஒன்றும் இல்லை, நான் என்னோட ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே சில விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணிட்டு வரணும், அது வரைக்கும் நீங்க இவளை இங்கே வச்சுக்கோங்க, இங்கே வைஃபை இருக்குல்ல அதோட பாஸ்வேர்டையும் சொல்லிருங்க, கொஞ்ச நேரத்துக்கு அவள் யூஸ் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இங்கே விட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் பயத்தில் இருப்பா, ஐயோ யார் என்னன்னு தெரியாதவ கூட நம்மளை நிறுத்திட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீன்ல பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் டீம் ஆட்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு இல்லீகலா கன் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்த ஒரு ஆளை பிடிச்சிருப்பாங்கல்ல, அவனை பிடிச்சு கூட அந்த நாட்டு போலீஸ் ஆஃபீஸர் கிட்டே ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ இவனுங்க பாத்தீங்கன்னா இந்த இல்லீகலான பிசினஸ்க்கு ஹெட்டா ஒருத்தர் இருப்பான்ல அவங்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னையும் அந்த ஆளையும் ஒப்படைக்க
சாவடிக்கிறானுங்க. இங்க பாரு, இதுக்கப்புறமா இப்படி பொறுப்பு இல்லாம உன்னோட ஆட்கள்லாம் நடத்திட்டு இருக்காத. எங்களால எப்பயுமே எங்களோட வேலையையும் உயிரையும் பணையம் வச்சுக்கிட்டு இப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசிட்டு இருப்பான். ஆனா இவன் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்காக ஒரு பணக்கட்டை தான் தூக்கி போடுவான். ஆனா உடனே அதை எடுக்கிறதுக்காக அவன் ரொம்ப ஓடி ஓடி பண்றதை பார்க்கும்போது உடனே பாத்தீங்கன்னா இவன் போட்டு தள்ளிடுவான். அதுக்கப்புறம் அவங்க சைட்ல 2 போலீஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்றான், என்ன பாக்குறீங்க, இவனை தூக்கிட்டு போங்க. இப்போ இவன் செத்து போனதுனால நீங்க 2 பேரும் ப்ரொமோட் ஆயிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய லீடர் கிட்ட இந்த மாதிரி நாங்க சில பேரை பிடிச்சி அந்த நாட்டு போலீஸ் கிட்டே ஒப்படைச்சோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணும்போது அவரு பாத்தீங்கன்னா, நீங்க ஏன்டா தேவையில்லாம அந்த மாதிரியான வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க, அவங்களோட வேலையாச்சும் அதை அவங்க பாத்துக்கிட்டோம், அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல இதுக்கப்புறம் தலையிடாதீங்க சரியா, அந்த போலீஸ்காரங்களே அந்த இல்லீகலான வேலைக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க தான், அதனால இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி வார்ன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ இவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ஸையும் காட்டுறாரு. அது என்னன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு டியோங் இருக்கான்ல, அவனை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதுவும் அதை யார் பண்ணிருக்காருன்னா நம்ம யூனோட அப்பா தான். எதுக்காகனா, நம்ம யூன் இப்போ டியோங்க பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. ஸோ அவன் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவனை வந்து இந்த இடத்தை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டியோங்குக்கும் தெரியுது, ஏன்னா அவனுக்கும் அந்த ஃபேக்ஸ் வந்திருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பான். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். அது என்னன்னா, நம்ம யூன் வந்து இவன் கூட ஒன்னா ஒரே அகாடமியில் இருக்கும்போது தானே இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இந்த விஷயம் நம்ம யூனோட அப்பாவுக்கும் அந்த நேரத்தில் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். உடனே அவங்ககிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து சொல்லியிருக்காரு, இங்க பாருடா, எனக்கு என் பொண்ணோட ஃபியூச்சர் ரொம்பவே முக்கியம், அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட்லாம் வரணும்னு நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. ஸோ நானா அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீயா பிரிஞ்சு போயிரு அப்படின்ற மாதிரி நம்ம டியோங்க வந்துட்டு வார்ன் பண்ணியிருப்பாரு. இந்த ரீசனால தான் நம்ம டியோங்கும் பார்த்தீங்கன்னா யூனை விட்டு பிரிஞ்சு போயிருப்பா. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நம்ம டியோங் நினச்சி பார்த்துட்டு இப்போ கூட என்ன இந்த இடத்த விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சது அவராக தான் இருப்பார் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இன்ஃபார்ம்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு காரில் தான் ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம டியோங்கும் யூனும் ஒரே அகாடமியில் இருக்கும்போது எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நமக்கு அதை காட்டுறாங்க. ஸோ நம்ம டியோங் வந்துட்டு ரொம்பவே நேர்மையாகவும் அவனோட ஆட்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறது நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் அவனை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பான். இப்படி இந்த ஃபிளாஷ்பேக் பற்றிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடலோரமாக இருக்கக்கூடிய போட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ இன்னும் விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூனோட அப்பா என்னதான் வந்துட்டு அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக சொல்லியிருந்தாரு. ஆனால் அவளுக்கு டியோங்க தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால அவனை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது அவளுக்குன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்ற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனுக்கு ஒன்று தான் பாய் ஃப்ரெண்டாக பார்த்துருக்காங்களா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன்னா நீ கேட்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை போட்டில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போட்டில் கூட்டிட்டு போயிட்டு இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு தீவில் ஏதோ தெரியுது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாள்ல, அதை பார்க்கறதுக்காக தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே அந்த தீவில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சு போன பழைய அப்படியே துரு பிடிச்சிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் எடுத்து நம்ம ஹீரோயின் கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த தீவை விட்டு நம்ம போகும்போது ஏதாவது ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு போனால் மறுபடியும் இந்த தீவுக்கே வருவோம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுங்க பேசுவாங்க, அதனால நீ எதுக்கும் ஒன்று எடுத்து வச்சுக்கோ, நம்ம இதே இடத்துக்கு திரும்ப வருவோன்னு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அதை எடுத்து வச்சுக்கிறா. ஸோ இந்த மாதிரி அவங்க 2 பேரும் இந்த இடத்துல ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. இப்போ இந்த மிலிட்ரி கேம்ப்ல அந்த மெடிக்கல் கேம்ப் போட்டவங்க இருக்காங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வெளியே வந்து உட்காந்துட்டு இருப்பான். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அவங்ககிட்ட வந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அவனோட கையெல்லாமே அழுக்கா இருக்குமா, அதை வச்சு இவன் மேலே தொட்டதுனால இவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. இங்க பாரு, என்னோட ஷர்ட் முழுக்க அழுக்காயிருச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கையெல்லாம் வச்சு தொடுற வேலையை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா திடீர்னு வாமிட்லாம் எடுத்து அப்படியே கீழே விழுந்துட்டான். இவனுக்குன்னா பதற்றமாயி போச்சு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே போய் செக் பண்ணி பார்க்குறா. ஆக்சுவலாக அந்த பையனுக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு போல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பாள்ல, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே ஏதோ கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாயில வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பையனும் ஏதாவது பண்ணியிருப்பான், அதனால தான் இவனுக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த சின்ன பையனுக்கு ஏதாவது ரொம்ப ஆபத்தான நோயெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் நடக்க கிடையாது, இது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய நோய் தான், ஸோ நீங்கள் வந்து பதற்றம் அடையாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோயினும் சரி ஓகே, இங்கே வேணா இது சாதாரணமாக வரலாம், ஆனால் கொரியாவில் இது சாதாரண நோயெல்லாம் கிடையாது, நான் என்னன்னு சொல்லி பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டு இருப்பா. ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிட்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க, இந்த இடத்த முழுக்க சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் டீம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியாக இருக்க சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களுக்கும் புரியல. உடனே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட மேல் இடத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, துபாய் நாட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஸோ அதனால அவரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், ஏன்னா அவர் துபாயில் இருக்கக்கூடிய பெரிய பணக்கார ஃபேமிலியை வேற சேர்ந்தவர். ஸோ அவர் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால தான் இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெடிக்கல் டீமை யூஸ் பண்ணி அவரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட்டோட சில மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருக்காங்க.
அதை நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் கொடுக்குறான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அதுல ஹைட் பண்ணிருக்காங்க. என்ன இவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்ணியிருந்தா எப்படி எங்களால அவரோட உயிரை காப்பாற்ற முடியும்? சோ அவரோட பர்சனலான விஷயத்தெல்லாம் எங்க கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சா எதுக்காக எங்க கிட்ட காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருக்கான். சோ கடைசியா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த வேனும் வந்துடுது. கரெக்டா அந்த பிரசிடென்ட்டை உள்ள கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு அவளால முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டையுமே பண்றா, அவரோட உயிரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு மெடிசன் அவருக்கு இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை எடுக்கலான்னு போகும்போது அவர் கூட வந்திருப்பாங்கல்ல சில பேர், அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு மெடிசனை கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க எந்த மெடிசனும் கொடுக்க கூடாது, நாங்க கொடுக்குற மெடிசன் தான் நீங்க அவருக்கு இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மெடிசனை கொடுக்குறாங்க. இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை வாங்கி இன்ஜெக்ட் பண்றா. பார்த்தா இன்ஜெக்ட் பண்ண உடனே அவர் வந்துட்டு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தெரியுது. என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி திடீர்னு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால அவரோட வயித்தை உடனே ஓபன் பண்ணி பாக்குறா. அது ஒரு மாதிரி உப்பிக்கிட்டே வருது. ஐயோ, இவரோட பாடிக்குள்ள இப்போ ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்குது, அது எப்படியாவது நம்ம ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்தாகணும், இல்லைனா இவர் இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட வந்து ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா இல்ல நாங்க வந்து ஆபரேஷன் பண்ண விட மாட்டோம், அவரோட பாடியை அறுத்து ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எங்க நாட்டுக்கு தான் நாங்க கொண்டு போய் பண்ணுவோம், இங்கெல்லாம் பண்ண முடியாது, நாங்க உங்களை நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம கண்ணை வேற காட்டிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு நிலமா கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்குது. உடனே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் எவ்வளவோ கத்துறா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ள நம்ம எப்படியாவது இவர் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி கதறிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லீடரும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை, அவரை எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த பிரசிடென்ட் இறந்துக்கிது தொலைஞ்சிட்டானா அதுக்கு காரணம் நம்ம தான் சொல்லி நம்ம மேலக்கு இது போர்த்து இருப்பானுங்க, அதனால எப்படியாவது அவரை காப்பாத்துங்க, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அவங்க கூட சண்டைக்கு இது போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ அவர் சொல்லிட்டு இருக்க எதையுமே கண்டுக்காம ஹெட்போன்ஸை கழட்டி விட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறான். இப்போ உன்னால அவரை காப்பாற்ற முடியுமா முடியாதா, சொல்லு, உன்னதான் கேட்கறேன், உன்னால காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆட்களும் இவனுங்களை பார்த்து கண்ணை எய்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க, உடனே ஆபரேஷன் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்குனா ஒண்ணுமே புரியல, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய்.